அண்மைச் செய்தி. முதலமைச்சரின் அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக ரதன் பண்டிட் வெற்றிவேல் நியமனம் என தமிழ்நாடு அரசு தரப்பில் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். முதலமைச்சருக்கான சிறப்பு அதிகாரியாக ரிக்கி ரத்தன் பண்டிட் தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ரிக்கி ரத்தன் பண்டிட் தமிழக வெற்றிக் கழக தலைவராக இருந்து முதலமைச்சராக வந்திருக்கக்கூடிய தாவேகா தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு சிறப்பு அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றனர். முதலமைச்சருக்கான சிறப்பு அதிகாரிகளை பொறுத்தவரை பல்வேறு பிரிவுகளாக அவர்கள் அமர்த்திக் கொள்வதற்கு வாய்ப்பு வழங்கப்படும். ஏற்கனவே முதலமைச்சர் தங்களுடைய தனிச் செயலாளர்களாக இருவரை நியமனம் செய்திருந்தார். இப்பொழுது ரிக்கி ரத்தன் பண்டிட் அவர்கள் அரசு பதவியாக இந்த பதவியை பெற்றிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். முதலமைச்சர் விஜய்க்கான சிறப்பு அதிகாரியாக அரசியல் பிரிவிலே ரிக்கி ரத்தன் பண்டிட் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு ஜோதிடராக அறியப்படக்கூடியவர். அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றிக் கழகத்தின் செய்தி தொடர்பாளராக இருந்து வரக்கூடியவர். அந்த ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேலுக்கு அரசு பதவியாக இந்த பதவி வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு முதன்மை செயலாளர் என்ற நிலையில் பார்க்கப்படும் வகையிலான பதவியாக இது அமைந்திருக்கின்றது. அரசியல் என்கின்ற அந்த பிரிவின் அடிப்படையிலே இந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. முதலமைச்சருக்கு பல்வேறு சிறப்பு அதிகாரிகளை நியமனம் செய்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் தான் அரசியல் பிரிவுக்கான சிறப்பு அதிகாரியாக இந்த ரிக்கி ரத்தன் பண்டிட் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். இவர் ஜோதிடராக இருக்கக்கூடியவர். தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆதரவு நிலைப்பாடு எடுத்து அந்த கட்சியிலே செய்தி தொடர்பாளர் என்கின்ற ஒரு பொறுப்பிலும் இருந்து வருகின்றார். இந்த நிலையில் தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் செய்தி தொடர்பாளராகவும் இருந்து வரக்கூடிய ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேலுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அரசு பதவியாக இந்த முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய வகையிலான ஒரு உத்தரவினை முதன்மை செயலாளர் பிறப்பித்திருக்கின்றார். முதலமைச்சர் விஜயினுடைய சிறப்பு அதிகாரியாக அரசியல் பிரிவிலே ரிக்கி ரத்தன் பண்டிட் என்கின்ற தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் ஜோதிடராக அறியப்படக்கூடியவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். ஏற்கனவே முதலமைச்சருக்கான 2 தனிச் செயலாளர்கள் அறிவிப்பு செய்யப்பட்டு அவர்களுக்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அரசியல் பிரிவினுடைய சிறப்பு அதிகாரிக்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அரசாணையாக அது அறிவிக்கப்பட்டு ரிக்கி ரத்தன் பண்டிட் பொறுப்பேற்றுக் கொள்வார் என்கின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். முதலமைச்சர் விஜய்க்கான சிறப்பு அதிகாரி உட்பட பல்வேறு அதிகாரிகளை உறுதி செய்து அறிவிப்பதற்கான நடைமுறைகள் சென்று கொண்டே இருக்கின்றன. இது குறித்து தான் தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்திலும் தமிழக முதலமைச்சர் அடுத்தடுத்து பங்கேற்று வருகின்றார். பல துறைகளை சார்ந்து ஆலோசனை கூட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது சிறப்பு அதிகாரி உள்ளிட்டவர்களையும் தீர்மானிப்பதற்கான இந்த பணிகள் தொடங்கி இருக்கின்றது. முதலமைச்சர் விஜயினுடைய சிறப்பு அதிகாரியாக ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் என்பவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தில் செய்தி தொடர்பாளராக இருந்தவர். விஜய்க்கு நன்கு அறிமுகமானவர் என்ற அடிப்படையிலே இந்த பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சருடைய அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக இவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.